இந்த கருணாபுரம் சம்பவம் குறித்து இந்த நியூஸ் மினிட் ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்ல சுமதி என்ற பெண் வந்து பேசுறாங்க. அதுல அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? அதாவது காவல்துறைக்குடைய தொடர்புலேயே தான் இந்த கள்ளச்சாராய கும்பல் என்பது இந்த வியாபாரத்தை பார்த்தாங்க. அப்படி இந்த வியாபாரம் செய்வது குறித்து நம்ம காவல்துறையில போய் புகார் கொடுத்தோம் அப்படின்னா, யார் புகார் கொடுத்தாங்கன்ற டீட்டெயிலை அந்த கள்ளச்சாராய கும்பலுக்கு இந்த காவல்துறையே போய் சொல்லிரும். அப்படி சொல்லும்போது அந்த கும்பல் யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்க வீட்டுக்கு வந்து அவங்கள அடிப்பதும் மிரட்டுவதும் செய்வது தொடர்கதையா இருந்துச்சு. இப்படி தொடர்ச்சியா நடந்ததுனால தான் ஒட்டுமொத்த கிராமமுமே பயந்துகிட்டு கம்ப்ளைண்ட் கூட பண்ணாம இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சுமதி என்ற பெண் ஒரு பகீர் தகவலை சொல்றாங்க. இன்னொரு பெண் என்ன தெரியுமா சொல்றாங்க? போலீஸ் வந்து ரவுண்ட்லாம் வருவாங்க, வந்துட்டு சில பேரை வந்து பிடிச்சிட்டு போவாங்க, பிடிச்சிட்டு போய் அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு உடனே அவங்க மேல கேஸ் போடாம ரிலீஸும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு பெண் என்ன தெரியுமா சொல்றாங்க? இது போன்ற புகார்கள்லாம் யாரும் கொடுத்துடக்கூடாது அப்படின்றக்காண்டி வெறும் உள்ளூர் மக்களுக்கு மட்டும் பாக்கெட் 5 ரூபான்னு சொல்லி வித்துருக்குறாங்க. அதுவும் பட்ட பகல்லையே பைக்ல வந்து 13 வயசு பையன் 15 வயசு பையனுக்கெல்லாம் இந்த வியாபாரம் என்பது செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற பகீர் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னொரு பெண் யாராவது புகார் கொடுத்தாங்க அப்படின்னா 10 நாளைக்கு வந்து கள்ளச்சாராய விற்பனை என்பது நம்ம கிராமத்துல நடக்காது, ஆனா அதன் பின்பு பட்ட பகல்ல மறுபடியும் இந்த வியாபாரத்தை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டை படிக்கும் போது நமக்கு சில கேள்விகள் எழுதுங்க. அதாவது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த கருணாபுரம் ஊர்ல இருந்து வெறும் 500 மீட்டர் தொலைவிலேயே காவல் நிலையம் என்பது இருந்தும் கூட காவல் நிலையத்து அதிகாரிகளுடைய தொடர்பில் தான் இந்த கள்ளச்சாராய கும்பல் என்பது இவ்வளவு பெரிய பிசினஸை அங்க நடத்திட்டு வர்றாங்க. அப்போ இந்த ரிப்போர்ட்டை படிக்கும் போது நமக்கு என்ன புரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னா, இந்த கள்ளச்சாராய விற்பனை என்பது காலம் காலமாக அந்த பகுதியில் நடத்தப்பட்டு வந்திருக்கு. ஆனால் 2 நாளில் இறப்புகள் என்பது அதிகமாக நடக்குது. அதுவும் இறந்தவர்களுடைய வீட்டிற்கு வந்தவர்களுக்கே அதே கள்ளச்சாராயம் என்பது கொடுக்கப்பட்டு நிறைய நபர்கள் என்பது இறந்து போயிருக்கிறாங்க. இதில் தான் நமக்கு கேள்வி வருதுங்க. என்ன அப்படின்னா, அந்த ரிப்போர்ட்டை படிக்கும்போது அதில் ஒரு பெண் என்ன சொல்கிறாங்க? இது போன்ற ஒரு புகாரை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 10 நாளைக்கு கள்ளச்சாராயம் என்பது விற்க மாட்டாங்க, அதன் பின்பு தான் கள்ளச்சாராய பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. அப்போ இங்கே கள்ளச்சாராயம் குடித்து 2 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய இஷ்யூவாக மாறும். அதாவது விக்கிரவாண்டி தேர்தல் என்பது நடக்க இருக்கு. தேர்தல் சமயத்தில் இப்படியான சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய இஷ்யூவா மாறும் என்பது அங்கிருக்கக்கூடிய அந்த கள்ளச்சாராய கும்பலுக்கும் தெரியும், காவல்துறைக்கும் தெரியும். ஏன்னா இதற்கு முந்தைய ஆண்டு மரக்காணத்தில் இதே போன்ற கள்ளச்சாராயம் சாவுகள் நடக்கும் போதும் அது எவ்வளவு பெரிய இஷ்யூவா மாறுச்சு அப்படின்றது அந்த காவல்துறைக்கு தெரியும் போது 2 பேர் இறந்தாங்க அப்படின்னா உடனடியாக அந்த காவல்துறை என்ன பண்ணும்? அந்த பகுதியில் யாருமே கள்ளச்சாராயம் காய்ச்சாத மாதிரியும் அல்லது அந்த கள்ளச்சாராயம் வந்து சப்ளை ஆகாத மாதிரியும் நடவடிக்கையில துரிதமாக எடுப்பாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு? கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் வீட்டுக்கு விசாரிப்ப வந்தவர்களுக்கே அதே கள்ளச்சாராயத்தை அதே நாளில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 10 நாள் விற்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி தன்னுடைய ரிப்போர்ட்டை சொல்கிறாங்க. ஆனால் மிக துணிச்சலாக இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும்னு தெரிஞ்சும் 2 பேர் இறந்தும் கூட அதே கும்பல் அதே நாளில் கள்ளச்சாராயத்தை அங்கே சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது எப்படி நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது? அப்போ திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் மரணங்கள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த சம்பவம் நடத்தப்பட்டதா அப்படின்ற கோணத்தில் கண்டிப்பாக விசாரிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையாகவும் பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. அப்போ ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக காவல்துறையோடு சேர்ந்து இந்த கும்பல் இந்த வேலையை செய்ததா அப்படின்ற பாணியிலும் விசாரிக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு பொதுமக்களுடைய பார்வையா இருக்கு. சரி, இப்படியான சம்பவம் நடந்த உடனேயே இந்த சம்பவத்திற்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மழுப்பாம இந்த தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தவறை ஏற்றுக்கொண்டாங்க. நிகழக்கூடியாத சம்பவம், நாங்கள் இதை வந்து எந்த ஒரு காரணமும் சொல்லி புறக்கணிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி அமைச்சரும் ஏற்றுக்கிறாரு, முதலமைச்சரும் ஏற்றுக்கிறாரு. ஆனால் முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் உடனடியாக 2 அமைச்சர்களை அங்க பார்வையிட அனுப்புறாங்க. அதே போல டிஜிபி சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வராரு, தலைமை மருத்துவ இயக்குனர் அந்த பகுதிக்கு வந்து அங்கே மருத்துவ ரீதியான அந்த உதவிகளையும் மருத்துவ ரீதியான பணிகளையும் மேற்பார்வையிடுறாரு. அது மட்டும் கிடையாது, சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்கல்ல, அந்த கருணாபுரம் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள் அனைவருமே பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த காவல்துறை அதிகாரிகளை கண்காணிக்காமல் இருந்த மேலிடத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் ஐஏஎஸ் கலெக்டருமே உடனடியாக டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உடனடியாக நிவாரண தொகை என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது, இதனுடைய பின்னணியை ஆய்வு செய்வதற்காக ஒரு நபர் குழுவையும் முதலமைச்சர் அவர்கள் நியமனம் பண்ணியிருக்கிறார். அப்போ ஒரு சம்பவம் நடந்த உடனே அரசு தன்னுடைய தவறை வந்து ஏற்றுக்கொண்டு உடனடியாக அதற்கான அடுத்த கட்ட பணிகளை செய்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்ட துரிதமான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுக்கும் போது அண்ணாமலை மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமியை வந்து ராஜினாமா செய்ய சொல்லணும்,
அதே போல வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 2 வருஷத்துல 60 பேர் இறந்து போயிருக்கிறாங்க, இதுக்கும் பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டதோடு, நாளைக்கு நாங்க அது கண்டிச்சு, அதாவது கள்ளச்சாராயத்தை கண்டிச்சு ஒரு போராட்டத்தையும் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இந்த பாஜகவிற்கு கள்ளச்சாராயம் குறித்து பேசுவதற்கு குறைந்தபட்ச தகுதியே கிடையாது. அதற்கான பட்டியலே நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா ஜூலை 19ஆம் தேதி பார்லிமெண்ட்லேயே ஒன்றிய உள்துறை இணையமைச்சரான நித்யானந்த் ராய் அவர் ஒரு தகவலை சொல்றாரு. கள்ளச்சாராய மரணங்கள் என்பது அதிகமாக பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல தான் நடந்திருக்கு. முதல்ல யார் இருக்காங்க தெரியுமா? முதல் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம், அடுத்து கர்நாடகா, அதுக்கப்புறம் குஜராத், இவங்க தான் டாப்ல இருக்கிறாங்க. இந்த பீகாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கள்ளச்சாராயம் என்பது சப்ளை செய்வதே பாஜக ஆளக்கூடிய ஹரியானா மாநிலமும் அதே போல உத்தரப்பிரதேச மாநிலம் தான். அப்போ பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் கள்ளச்சாராய சாவுகள் என்பது அதிகமாக நடந்து கொண்டிருக்கு என்பதை நானும் எதிர்க்கட்சிகளை சொல்லலை. ஒன்றிய உள்துறை இணையமைச்சரான நித்யானந்த் ராயே பார்லிமெண்ட்லேயே சொன்ன தகவல் தான் இது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ராஜினாமா செய்ய சொல்வதாக இருந்தால் முதலமைச்சர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய சொல்லக்கூடாது, மோடியை தான் ராஜினாமா செய்ய சொல்லணும். ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும் 1960 இருந்து குஜராத்தில் மது விலக்கு என்பது ரொம்பவுமே தீவிரமாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட கள்ளச்சாராயம் கொடுத்து 400 நபர்கள் இறந்து போகிறாங்க. அப்போதான் 1996 குஜராத் அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாநில மது விலக்கு துறை அப்படின்ற ஒரு துறையை ஏற்படுத்தி இது போன்ற கள்ளச்சாராயத்துக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. ஆனால் நம்ம மோடிஜி இவர் என்ன தெரியுமா பண்ணார்? இவர் 2009 முதலமைச்சராக இருக்கும்போது போலீஸ் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தை காட்டி மாநில மதுவிலக்கு துறையவே ரத்து பண்ணுறாரு. அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி போலீஸ் பற்றாக்குறையை காரணம் காட்டி ரத்து செய்கிறார். இவர் இப்படி பண்ணதோடைய விளைவு என்னாச்சு தெரியுமா? அதாவது 2009ஆம் ஆண்டு கள்ளச்சாராயம் கொடுத்து 136 பேர் இறந்து போகிறாங்க ஒரே இடத்துல. இதே மாதிரி சம்பவம் குஜராத்தில் வந்து நடந்திருக்கு. அப்போ இந்த 136 நபர்கள் இறந்ததற்கான மெயின் காரணமே இந்த மதுவிலக்கு துறையை இவர் ரத்து பண்ணதுனால தான். ஏன் அப்படி ஒரு காரணத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மதுவிலக்கு துறை என்பது 1996 ஏற்படுத்தப்பட்டுச்சுல. 1996 2009 வரைக்கும் குஜராத்தில் ஒரு நபர் கூட கள்ளச்சாராயம் குறித்து இறக்கவே இல்லை. அப்படி சிறப்பாக இந்த துறை என்பது செயல்பட்டு கொண்டிருக்கும் போது போலீஸ் பற்றாக்குறையை காரணம் காட்டி அந்த துறையவே ரத்து பண்ணதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 130 பேருடைய இறப்புக்கு காரணமாக அமைஞ்சிச்சு. இதனால மோடி அவர்கள் பதவி விலகணும்னு சொல்லி சட்டமன்றத்திலேயே பல்வேறு எதிர்க்கட்சிகள் போராட்டத்தை நடத்தினாங்க. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சக்தி சிங் கோகில் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? பாஜக கவுன்சிலரான ராசிக் பரமர் அவர் தான் இந்த கள்ளச்சாராயத்தை அங்கே சப்ளை பண்ணவர் அப்படின்னு சொல்லி பாஜக தான் இந்த பின்னணியில் இருக்கிறது என்பதை அன்னைக்கே போட்டுடைத்தார். ஆனால் என்ன தெரியுமா பண்ணாங்க? 2009ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்த பிறகு இப்படி கள்ளச்சாராயம் விற்று ஏதாவது மரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனை அப்படின்ற சட்டத்தை சட்டமன்றத்தில் மோடி கொண்டு வந்தார். இதை பார்க்கும்போது ஆக பரவாயில்லையே, சூப்பர் தண்டனையாக இருக்கே, நான் மோடிஜி நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதன் பின்பு கள்ளச்சாராய மரணங்கள் என்பது தொடர்ச்சியாக குஜராத்தில் நடந்துட்டு தான் இருந்துச்சு. இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 2022 42 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போகிறாங்க. ஆனால் மோடி கொண்டு வந்த சட்டப்படி அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஆனால் அவங்க கொடுக்கவே இல்லை. மாறாக அந்த அக்யூஸ்ட் அத்தனை பேருமே ஜெயிலிருந்து விடுதலை ஆயிட்டாங்க. சரி, அக்யூஸ்டு தான் இப்படி விடுதலை ஆகிறாங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்காவது ஏதாவது நிவாரணம் குஜராத் அரசு கொடுத்துச்சான்னு சொல்லி பார்த்தா அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ஜூலை 2022 நடக்குதுல 5 மாதம் ஆகியுமே எங்களுக்கு இது வரைக்கும் ₹1 கூட அரசாங்க நிவாரணமே தரல, குஜராத்தோடைய தேர்தல் வேற வந்துருச்சு, அப்படி இருந்தும் எங்களுக்கு தரல அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் மீடியாவுக்கு பேட்டி கொடுத்திருந்த செய்தியும் நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இங்கே முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. மருத்துவ கல்வி இயக்குனர், தலைமை இயக்குனரே வந்து மருத்துவ வசதிகளுமே பார்க்குறாங்க, டிஜிபி வர்றாங்க, காவல்துறை அதிகாரிகளும் வந்து பணியிடை நீக்கம் செய்யப்படுறாங்க, அதை கண்காணிக்காத அதிகாரிகளும் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுறாங்க. ஆனால் குஜராத்தில் குற்றவாளிகளும் தப்பிக்கப்படுறாங்க, அதிகாரிகளும் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படல, அதிகாரிகளும் நீக்கப்படலை, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமும் தரவே இல்லை. இப்படியான பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டு வெக்கமே இல்லாமல் முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி அண்ணாமலை ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாருங்க. இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பாஜகவை பொறுத்த வரைக்கும் கள்ளச்சாராயத்துக்கு எதிராக எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும்தான் போராட்டம் பண்ணுவாங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நிவாரணமே தரமாட்டாங்கன்றது வேற விஷயம். ஆனால் இவங்க எதிர்கட்சியாக இருந்துக்கிட்டு எந்த கட்சி ஆளுங்கட்சிக்கு எதிராக போராடினாங்களோ அந்த கட்சி வாங்க கூட்டணியில் சேர்த்துக்கிறேன்னு சொன்னா போராட்டமாவது மக்கள் உயிராவது, கூட்டணி தான் முக்கியம் சொல்லிட்டு கூட்டணியில் சேர்ந்த கதையுமே நடந்திருக்கு. அது எங்க தெரியுமா நடந்திருக்கு? பீகார்ல நடந்திருக்கு. பீகார்ல 26 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போறாங்க.
உடனே முதலமைச்சராக அந்த நிதிஷ்குமார் என்ன தெரியுமா சொல்றாரு, இவங்க குடிச்சா இறந்து போறாங்கன்னு தெரியுது, அப்புறம் எதுக்கு குடிக்கிறாங்க, இவங்களுக்கு நான் ₹1 கூட நிவாரணம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலேயே பேசுறாரு. உடனே பாஜக என்ன தெரியுமா பண்ணுது, அதை எப்படி நீங்க நிவாரணம் கொடுக்காம இருக்கலாம், கள்ளச்சாராயம் குடிச்ச மரணங்கள் இருந்திருக்கு, அரசாங்கத்தோட தவறு தானா, நீங்க நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலையும் போராட்டத்தை நடத்துறாங்க. ராஜ்யசபால ரொம்பவுமே கூக்குரல்களை எழுப்பி, பாஜக எம்பிகள்லாம் கூக்குரல்களை எழுப்பி ராஜ்யசபாவே முடக்குறாங்க. இப்போ பாஜக எம்பிக்கள் டெல்லியில வந்து என்ன தெரியுமா பண்ணி கொடுத்தாங்க, இது ஒரு மாஸ் மர்டர், அதாவது 26 பேர் இருந்ததுக்கே மாஸ் மர்டர் என்று பாஜக 2022ஆம் ஆண்டு பீகார்ல மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்புச்சுல, இதே நிதிஷ்குமார் வாங்க கூட்டணியில் சேருவான்னு சொன்ன உடனே வெக்கமே இல்லாம அதே நிதிஷ்குமாரோட கூட்டணி வச்ச கட்சி தான் இந்த பாஜக. இப்படி மாஸ் மர்டர்லாம் சொல்லி நிதிஷ்குமாருக்கு எதிராக போராடி இதே பாஜக வெக்கமே இல்லாம நிதிஷ்குமாரோட கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க. அதாவது கள்ளச்சாராய மரணமாவது மனித உயிர் போவதாவது, எங்களுக்கு அதிகாரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதே நிதிஷ்குமார் கிட்ட போய் இவங்க கூட்டணி அமைச்சது ஏன்? அதுவும் இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு பாருங்க. ஜூலை 2022 குஜராத்தில் நிவாரணம் கூட கொடுக்கல. அந்த மக்கள் 42 பேர் இறந்து போகிறாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கல, போலீஸ் அதிகாரிகளை மாற்றலை, எதுவுமே பண்ணலை. ஒரு 5 மாதம் கழிச்சு டிசம்பரில் பீகாரில் நடந்த உடனே நிவாரணம் கொடுக்கணுன்றாங்க, அதிகாரிகளை மாற்றணுன்றாங்க, ஆட்சியிலேருந்து நிதிஷ்குமார் ராஜினாமா பண்ணணுன்றாங்க. அப்போ 5 மாதத்துக்குள்ளே குஜராத்தில் நடந்தால் ஒரு மாதிரியாகவும், எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் நடந்தால் ஒரு மாதிரியாகவும், அதே எதிர்கட்சின்றனாலே ஆளுங்கட்சியாக மாறினா ஒரு மாதிரியாகவும், கள்ளச்சாராய விஷயத்துல எத்தனை பல்ட்டிகளை பாஜக அடிச்சிருக்கு பாருங்க. இவ்வளவு பேசக்கூடிய இந்த அண்ணாமலை காவல்துறை பற்றி ஒரு வாய் கூட திறக்க மாட்டாரு. காவல்துறையோட ஒத்துழைப்போட தான் கள்ளச்சாராய கும்பல் இவ்வளவும் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அண்ணாமலை தன்னுடைய பேட்டியிலோ எக்ஸ்பகத்திலேயோ காவல்துறை குறித்து எந்த ஒரு குற்றச்சாட்டையுமே சொல்லாதது ஏன்? அப்போ அமைச்சர் ஏபாவேலு அவருடைய ஸ்டேட்மெண்ட் படியும் சரி, நியூஸ் மினிட் என்ற ஊடகம் கொடுத்த ரிப்போர்ட் படியும் சரி, இந்த காவல்துறை தான் முழுக்க முழுக்க கள்ளச்சாராய கும்பலோட சேர்ந்து அந்த கிராம மக்களை பயமுறுத்தி இந்த பிசினஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத வெளிப்படையாகவே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப காவல்துறையை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு என்பது மாவட்ட நிர்வாகத்திற்கு இருக்கு. அந்த மாவட்ட நிர்வாகத்தை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. அப்ப அரசுமே தன்னுடைய தவறை ஏற்றுக்கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வரும்போது சம்பந்தமே இல்லாம முதலமைச்சர் ஸ்டாலினை அண்ணாமலை பதவி விலக சொல்வது கேலி கூத்தா இருக்கு. அப்ப இந்த மரணம் குறித்து ஒரு நபர் விசாரணை குழுவை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நியமனம் பண்ணியிருக்கிறார். அந்த குழுவிடம் நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை ஒண்ணுதான். என்ன அப்படின்னா, காலம் காலமாக அந்த பகுதியில் கள்ளச்சாராயம் என்பது விற்கப்பட்டு வந்திருக்கு. ஆனா திடீர்னு இவ்வளவு இறப்புகள் ஏற்படுவது ஏன்? அதுவும் கள்ளச்சாராயம் வந்து புகார் கொடுத்தாவே 10 நாளைக்கு விற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்ல நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. ஆனா இந்த கும்பல் வெளிப்படையாக 2 பேர் இறந்த பின்பும் கூட அதே வீட்டில் இவ்வளவு பேருக்கு கள்ளச்சாராயத்தை சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவ்வளவு துணிச்சல் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு? அப்ப திட்டமிட்டு இவ்வளவு பெரிய மரணத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த சம்பவம் நடந்ததா என்ற கோணத்திலும் இந்த ஒரு நபர் விசாரணை குழு விசாரிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையாகவும் பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. இன்னும் வரும் காலங்களில் இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு தமிழ்நாடு அரசு தனியாக ஒரு ஆணையத்தை அமைக்கணும். ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் இது போன்ற கும்பலோடு தொடர்புகளை வைத்துக் கொண்டு லஞ்சத்தை வாங்கி கொண்டு மக்களுடைய உயிர்களை விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆணையம் இதற்காக தனியாக அமைக்கப்பட்டு அது நேரடி கட்டுப்பாட்டில் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இயங்க வேண்டும் என்பதுதான் பலருடைய கோரிக்கையாகவும் இருக்கு. தமிழ்நாடு அரசு அதை செய்வாங்கன்ற நம்பிக்கையும் இருக்கு. நன்றி.